Hi viewers, welcome to our channel Vetri Padihal. In this video we will see about Unit 1 Metallurgy Volume 1 ல Important 5 mark Zone Refining பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து புக் பேக்கில் 6th கொஷினாக இருக்குது. மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark ஆஃப் திஸ் கொஷின். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 markக்கும் கூட. இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இனிமேட்டு கமெண்ட்டில் கேட்குற வீடியோ எல்லாமே கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்டு ஆன் த ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இந்த மெத்தட், அதாவது ஜோன் ரிஃபைனிங் தான் இந்த மெத்தட். இந்த மெத்தட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இங்கே டார்க்காக கொடுத்துருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டோட கீவேர்ட் வந்து இது வந்து எதை அடிப்படையாக வந்ததுன்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனை வச்சு தான் வந்தது. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், த இம்ப்யூர் மெட்டல் இஸ் டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் ராட். இம்ப்யூர் மெட்டலை தான் நம்ம ஒரு ராடாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த இம்ப்யூர் மெட்டல் தான் இங்கே வந்து ராடாக மாறுது. இந்த ஃபார்ம் ஆஃப் ராட் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, when the metal rod is heated with a heater, the metal melts. அந்த மெட்டல் ராடை வந்து நம்ம ஹீட்டரை வச்சு ஹீட் பண்ணுறப்ப அந்த மெட்டலும் சேர்ந்து மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹீட்டர் இஸ் ஸ்லோலி மூவ்டு ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். அந்த ஹீட்டர் வந்து பொறுமையாக வந்து மூவ் ஆகுது. அதாவது இப்போ இந்த ராடு இப்படி இருக்குன்னா அந்த ராடில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து அந்த ஹீட்டர் வந்து பொறுமையாக வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹீட்டர் இஸ் ஸ்லோலி மூவ்டு ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்டு. ஒரு ஸ்டிக் மாரி இருக்கிறத வந்து ராட் மாரி நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த இம்ப்யூரிட்டி டிசால்வ்ஸ் இன் த மால்டன் ஜோன். அதில் இருக்க இம்ப்யூரிட்டியெல்லாம் அது மூவ் ஆகிறப்ப அதில் இருக்க இம்ப்யூரிட்டியெல்லாம் டிசால்வ் ஆகுது. ஓகேவா? அந்த மால்டன் ஜோனில் இம்ப்யூரிட்டியும் சேர்ந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வென் த ஹீட்டர் மூவ்ஸ் த மால்டன் ஜோன் ஆல்சோ மூவ்ஸ். ஹீட்டர் மூவ் ஆகிறப்ப மால்டன் ஜோனும் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மால்டன் ஜோன் மூவ் ஆகிறப்ப தான் அந்த இம்ப்யூரிட்டியும் டிசால்வ் ஆகுது. ஓகேங்களா? மால்டன் ஜோன் மூவ் ஆகிறப்ப தான் இந்த இம்ப்யூரிட்டியும் டிசால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட், த ப்ராசஸ் இஸ் கேரிட் இன் அன் இன்னட் கேஸ் அட்மாஸ்பியர் டு ப்ரிவென்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து எதில் கேரிட் ஆகுதுன்னா இன்னட் கேஸில் தான். இந்த ப்ராசஸ் வந்து இந்த கேஸில் தான் அது கேரி ஆகுது. இன்னட் கேஸ் அட்மாஸ்பியர் டு ப்ரிவென்ட் த ஆக்சிடேஷன் மெட்டல்ஸ். இது வந்து எதை தடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் ஆகிறத வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. ஜெர்மானியம் ஜிஇ, சிலிக்கான் எஸ்ஐ அண்ட் கேலியம். இது மூணுத்தையுமே ரைட் பண்ணிக்கோங்க. ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம். ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து ஃப்ராக்ஷன் கிறிஸ்டலைசேஷன்லேருந்து வருது ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த இம்ப்யூர் மெட்டல் வந்து தான் நம்ம ஒரு ராடாக எடுத்துக்கிறோம். இது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, அந்த மெட்டலை வந்து மெட்டல் ராடை வந்து ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணுறப்ப மெட்டல் மெல்ட்ஸ் ஆகும். ஓகேவா? மெட்டல் ராட் இஸ் ஹீட்டட் வித் எ ஹீட்டர், த மெட்டல் மெல்ட்ஸ். மெட்டலும் சேர்ந்து மெல்ட் ஆகும். The heater is slowly moved from one end to another end. ஹீட்டர் வந்து பொறுமையாக ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வந்து மூவ் ஆகுது. த இம்ப்யூரிட்டி டிசால்வ். அப்புறம் வந்து அந்த இம்ப்யூரிட்டி வந்து மூவ் ஆகிறதுனால டிசால்வ் ஆகுது. ஹீட்டர் மூவ் ஆகுறப்ப மால்டன் ஜோனும் சேர்ந்து மூவ் ஆகுது. மால்டன் ஜோனில் இருக்கிற இம்ப்யூரிட்டி தான் டிசால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 5th பாயிண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் ஹீட்டர் மூவ் ஆகிறப்போ மால்டன் ஜோனும் சேர்ந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் கேரிட். இந்த ப்ராசஸ் வந்து என்னத்தை கேரிட் பண்ணுதுன்னா இன்னட் கேஸ் அட்மாஸ்பியரை கேரி பண்ணுது. ஆக்சிடேஷனை வந்து தடுக்குது. ப்ரிவென்ட் ஆக்சிடேஷன் மெட்டலில் நடக்கிற ஆக்சிடேஷனை தடுக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்